Epstein case. So 3 million files are still locked up. उसका इस विषय से कोई संबंध नहीं। मैं क्यों I want to understand. I will not allow. सभी भारतीय जनता पार्टी के कार्यकर्ता, कर्णी सेना के कार्यकर्ताओं में काफी रोष भी आते हैं। दोबारा ऐसी घटना हुई, उन सांसदों के घर में घुस के हम तोड़फोड़ करेंगे और राहुल गांधी कान खोल कर सुन ले, अगर दोबारा ऐसी घटना हुई तो तेरे घर में घुस के हम गोली मार देंगे। So, Prime Minister, I want to thank you because that was a very big deal. People have no idea. A lot of them say, "Oh, well, they weren't fighting. They were fighting." 11 jets were shot down. வணக்கம். சற்றுமுன் பார்த்த ஒரு சில வீடியோக்கள் ராகுல் காந்தியை சுட்டுக் கொள்ளப் போகிறேன் என்று ஒரு கூட்டம் கிளம்பி இருக்கிறது. அதே நேரத்தில் காங்கிரசின் யூத் மெம்பர்ஸ் ஏஐ சப்மிட்குள் புகுந்து அவர்கள் செய்த அலப்பறை. இந்த இரண்டு விஷயத்திற்கு மேல எப்ஸ்டீன் ஃபைல் அதுவும் ஒரு மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறி இருக்கிறது. இதையும் தாண்டி டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் ஒரு முறை இந்தியாவிற்கு மிரட்டலை கொடுத்திருக்கிறார். மீண்டும் டாரிஃபை உயர்த்தி விடுவேன் என்று. இது மட்டுமல்ல, டொனால்ட் ட்ரம்ப் இன்னொரு ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டிருக்கிறார். அதாவது இந்தியா 11 ரஃபால் ஜெட்களை இழந்திருக்கிறது. பாகிஸ்தான் இந்தியாவுடைய 11 ரஃபால் ஜெட்களை தாக்கியது, அழித்தது என்கிற ஒரு மிக முக்கியமான ஸ்டேட்மெண்ட். இந்திய தரப்பிலிருந்து அதற்கான விளக்கம் வந்ததா? கிடையாது. ஏன்னா ராஜ்நாத் சிங் அவர்கள் பார்லிமெண்ட்ல இருந்து பேசிய வார்த்தை என்ன? இந்தியாவிலிருந்து ஒரு ரஃபால் ஜெட்டை விடுங்கள், ஒரு ராணுவ வீரர் கூட கொல்லப்படவில்லை இந்தியா பாகிஸ்தான் அந்த கான்ஃபிளிக்ட். ஆனால் ஏராளமான ராணுவ தலைவர்கள், ராணுவ அதிகாரிகள் வெவ்வேறு பிளாட்ஃபார்ம்கள் வழியாக, வெவ்வேறு ஸ்டேட்மெண்ட்கள் வழியாக இந்த விஷயத்தை கூறியிருக்கிறார்கள். We have lost few Rafale jets. இந்த ஒட்டுமொத்த விஷயத்தில் அனைத்துமே நீங்க பார்த்தீர்கள்னா ராகுல் காந்தி is being a target. At the same time, keeping Epstein file, the entire BJP is trying to defend them. First, you see this video, AI Summitல காங்கிரஸ் யூத் காங்கிரஸை சார்ந்த நபர்கள் செய்த அந்த அட்டூழியம். இதை அட்டூழியம் தான் நான் கூற போகிறேன். Because this is not how you protest. There are so many other ways to protest. நரேந்திர மோடி அவருடைய செயல்பாடுகள், ஏராளமான கான்ஃபிளிக்ட்ஸ் இருக்கலாம், ஏராளமான டிஃபரன்சஸ்கள் இருக்கலாம். ஆனால் ஒரு இன்டர்நேஷனல் சப்மிட் where the international leaders are present, international global media is trying to cover this summit. ஏற்கனவே ஏராளமான குழப்பங்கள், ஏராளமான அவமானம் இந்தியாவிற்கு ஏற்பட்டிருக்கிறது. ஒரு யூனிவர்சிட்டி போலி சைனீஸ் ரோபோட்களை கொண்டு வந்து நாங்கள் தான் காட்டினோம் என்கிற அந்த விஷயம், இன்க்ளூடிங் அஸ்வனி வைஷ்ணவ் இதை இந்தியா தயாரித்தது என்கிற ஒரு ட்வீட்டை வேறு போடுகிறார். ஸோ ஏற்கனவே we had enough. Now அது பத்தாது என்று ராகுல் காந்தி's team, யூத் காங்கிரஸ் team, they are doing this drama there. Please watch this video. இந்த வீடியோவில் உங்களை இன்னும் ஆழமாக கூட்டிச்செடுக்கும் முன்பு ஒரு சிறிய கோரிக்கை. இந்த சேனலை தொடர்ந்து முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். காரணம், நாங்க காட்டக்கூடிய உண்மைகள் உங்களிடம் வந்து சேரும். உண்மை, கேள்விகள் ரெண்டுமே வந்து சேரும். இது போன்ற செய்திகள் வரும்போது நீங்க சிந்திக்க தொடங்கி விடுவீர்கள். உங்களுடைய சிந்தனையை முடக்குவதற்காக எங்கள் போன்ற பத்திரிகையாளர்களை முடக்கினால் போதும், சிந்தனையை முடக்கி விடலாம். புதிய புதிய கோட்சைகளை உருவாக்கி மிரட்டல்களை கொடுக்கலாம். நீங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய பத்திரிகை சுதந்திரமாக இருக்கணும் என்று நினைத்தால் நீங்க செய்ய வேண்டிய ஒரு சில சாதாரணமான விஷயங்கள். இது போன்ற வீடியோக்களை பல நபர்களுக்கு எடுத்துச் சொல்லுங்கள். முதல் வேலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போதே உங்களுடைய கேள்விகள், ஆழமான கேள்விகள், உங்களுடைய கருத்துக்கள், ஆழமான கருத்துக்களை கீழே பதிவிட தொடங்கி. இதை வைத்து யூடியூபோட ஆல்கோரிதம் புரிந்து கொள்ளும் இந்த வீடியோவை பல நபர்களுக்கு எடுத்துச் சொல்ல வாய்ப்பு கிடைக்கும். பொருளாதார ரீதியாக எங்களை முடக்கி வருகிறார்கள். They may thought, they may think, இந்த ஊடகத்தை இன்னும் எத்தனை நாட்கள் இவர்களால் நடத்த முடியும்? அதையும் நீங்க உடைக்கலாம்.
அருகில் இருக்கக்கூடிய QR கோடை ஸ்கேன் செய்து இதை நீங்க செய்வீர்கள் என்று நம்பி இந்த வீடியோவில் உங்களை கூட்டிச் செல்கிறேன். பாருங்கள். உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகைப் பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.manaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். Do I support these kind of protests? Definitely not. Definitely not. There are thousands and thousands of beautiful ways where you can protest. உங்களுக்கும் நரேந்திர மோடி அவருக்கு இடையே ஏராளமான டிஃபரன்சஸ் இருக்கலாம், ஏராளமான கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். நீங்க அலிகேஷன் எடுத்து வைக்கலாம். எஸ், நரேந்திர மோடி வாஸ் காம்ப்ரமைஸ்ட். ஈவன் நாங்களே அதை பற்றி பேசியிருக்கிறோம், நாங்களே அதை பற்றி ஏராளமான வீடியோக்களை போட்டிருக்கிறோம். This is not how you can protest shirtless and global platform, global media where it is covering. You're going and sloganing. PM is compromised, PM is compromised. Is this how you should protest? No, I condemn this. Okay. Now I'll come to my second video where a person, ராகுல் காந்தியை நான் சுட்டுக் கொன்று விடுவேன் என்ற ஒரு வீடியோவை நேற்று வெளியிட்டிருந்தார். அந்த வீடியோவை பற்றி நான் ஆழமான ஒரு டீட்டெயில் போட்டிருந்தேன். அதற்கு மேல ஒரு சில இன்னும் ஆழமான ரிசர்ச், இன்னும் ஆழமான டீட்டெயில்ஸ், தகவல் வெளிவந்திருக்கு. கடந்த ஒரு சில மாதங்களா ராகுல் காந்தி எந்த அளவுல எப்ஸ்டீன் ஃபைலை பற்றி, மேஜர் ஜெனரல் நர்வானே அவர்களை பற்றி, அவரோட புத்தகத்தை பற்றி எந்த அளவில் பேச முயற்சி எடுத்தாரோ அந்த இடத்தில் ஓம் பிர்லா என்கிற ஒரு ஸ்பீக்கர், ஒரு லீடர் ஆஃப்டர் பிரைம் மினிஸ்டர் மோடி, பிரசிடென்ட் முர்மு, தேர்ட் புரோட்டோகால் முறைப்படி தேர்ட் வெரி சீரியஸ் பொசிஷன்ல இருக்கக்கூடிய நபர், அவருக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய நபர் தான் ராகுல் காந்தியை சுட்டு கொன்று விடுவேன் என்று கூறியிருக்கிறான். இந்த நபருடைய பேர் ராஜ் சிங் அமேரா. ராஜ் சிங் அமேராவை பற்றி நான் இன்னும் ஆழமாக எடுத்து காட்டுவதற்கு முன்பு இன்னொரு சில விஷயங்களை நீங்க எடுத்து பார்க்க வேண்டும். பிஜேபியின் சீனியர் லீடர் சிவராஜ் சிங் சௌஹான், he says ராகுல் காந்தி is தேஷ்த்ரோஹி. நிஷிகாந்த் தூபே என்கிற ஒரு நபர், BJP in another senior leader who is very, very close to Mr. Amit Shah, Home Minister, he says that Rahul Gandhi's membership should be cancelled, dismissed. So Nishikant Dubey says Rahul Gandhi's membership should be dismissed. Not only that, Rahul Gandhi இதற்கு மேல் எப்பவுமே தேர்தலில் கலந்து கொள்ளாதபடி அவருக்கு லைஃப் டைம் பேனை போடுங்க. So how threatened or how BJP is scared of ராகுல் காந்தி என்கிற இந்த விஷயத்தை நீங்க ஆழமாக பார்க்க வேண்டும். முதல் இந்த நபரை பாருங்கள். இந்த நபருடைய பெயர் ராஜ் சிங் அமேரா. ராஜ் சிங் அமேரா சேஸ் ஓம் பிர்லாவுடைய கேபினுக்குள் காங்கிரசின் ஒரு சில எம்பிக்கள் புகுந்தார்கள். ஓம் பிர்லா அவர்களை பற்றி தவறாக பேசினார்கள், அவரை மிரட்டினார்கள். அண்ட் எல்லாமே ராகுல் காந்தியின் பேச்சை கேட்டுதான் நடந்தது. அதனால் ராகுல் காந்தியை மற்றும் இந்த 25 நபர்களை நான் சுட்டுக் கொன்று விடுவேன், பார்லிமெண்ட்டுக்குள் புகுந்து நான் சுட்டுக் கொன்று விடுவேன். Now just imagine how he is threatening Rahul Gandhi and who is this person. இது எல்லாமே நாங்க ஆழமாக அலசி ஆராய்ந்திருக்கிறோம். ஃபர்ஸ்ட் இந்த நபருடைய இந்த வீடியோவை பாருங்கள். सभी भारतीय जनता पार्टी के कार्यकर्ता, करनी सेना के कार्यकर्ताओं में काफी रोष भी आते हैं. दोबारा ऐसी घटना हुई, उन सांसदों के घर में घुस के हम तोड़फोड़ करेंगे. और मुझे लगता है कि राहुल गांधी का आदेश पर ये घटना हुई है. राहुल गांधी कान खोल कर सुन ले, अगर दोबारा ऐसी घटना हुई तो तेरे घर में घुस के हम गोली मार देंगे. Now you heard about it. இன்னொரு வீடியோவை நீங்க பாருங்க. ஓம் பிர்லா அவர்கள் உட்கார்ந்திருக்காரு, எங்கேயோ உணவு சாப்பிட்டு இருக்காரு. ஓம் பிர்லா அவர்களுக்கு நேர் பின்னாடி நிற்கக்கூடிய நபர் தான் இந்த ராஜ் சிங் அமேரா. ராஜ் சிங் அமேரா இஸ் ஃப்ரம் கோட்டா, ராஜஸ்தான். அண்ட் ஓம் பிர்லாவோட கான்ஸ்டிடியூன்சியும் இதே கோட்டா ராஜஸ்தான் தான். நான் தொடக்கத்தில் கூறியபடி புரோட்டோகால் முறைப்படி நீங்க பார்த்தீர்கள்னா பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட், அதுக்கப்புறம் ஒரு ஸ்பீக்கருக்கு கிடைக்கக்கூடிய பாதுகாப்பு ரொம்ப பெரிய பாதுகாப்பாக இருக்கும். பிளாக் கேட்ஸ், கமாண்டோஸ், எல்லாருடைய பாதுகாப்பு. ஸோ இந்த அளவில் ஒரு மிகப்பெரிய புரோட்டோகால்ல இருக்கக்கூடிய நபருக்கு நெருக்கமாக
ஒரு நபர் போய் நிக்கிறார்னா நிச்சயமாக ஓம் பிர்லாவிற்கு தெரிந்த நபராக தான் இருக்கலாம். அவனா ஓம் பிர்லாவிற்கு ரொம்பவே நெருக்கமாக இருக்கக்கூடிய நபராக தான் இருக்கலாம். சோ இந்த நபர் ராகுல் காந்தியை சுட்டுக் கொன்று விடுவேன் என்று ஒரு மிரட்டலை கொடுத்திருக்கிறார். பட் ஓம் பிர்லா இஸ் குவைட். ஓம் பிர்லா இஸ் குவைட். அண்ட் எந்த வீடியோ பற்றி இந்த நபர் பேசியிருக்கிறார்? கிரண் ரிஜிஜு posted one video of 9 seconds. 9 செகண்ட் நொடிகளுக்கான அந்த வீடியோ. அதுல பிஜேபியினர்களும் இருக்கிறார்கள், அதுல காங்கிரசினர்களும் இருக்கிறார்கள். அண்ட் ஓம் பிர்லாவை யாருமே மிரட்டவில்லை, யாருமே திட்டவில்லை. ஓம் பிர்லா சிரித்துக் கொண்டுதான் இருக்கிறார் இந்த வீடியோ. பட் கிரண் ரிஜிஜு, to prove his point, he comes out and he says, see, congressmen, they came and they threatened Om Birla, which was an utter lie, utter false. Now I'll show you one more photo of this person who's standing next to Om Birla. Om Birlaவுக்கு அருகே நிற்கக்கூடிய இந்த நபரை பாருங்கள். இந்த நபர் எந்த அளவுல நெருக்கமாக நிற்கிறார், பிகாஸ் எந்த அளவுல உங்களுக்கு அந்த சப்போர்ட் கிடைக்கிறது என்று. இந்த நபரை பற்றி நான் இன்னும் அலசி ஆராய்ந்த போது இந்த நபர் தன்னை கர்ணி சேனா, கௌரக்ஷா தள் இது போன்ற விஷயங்களை எடுத்து காட்டுகிறார். பட் he is directly associated with BJP. ஓம் பிர்லாவிற்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய நபர். And one more video I'll show you about this person. ஓம் பிர்லாவுடைய அந்த கான்வே வருது, பிளாக் கேட்ஸ் எல்லாம், கமாண்டோஸ் எல்லாம் நீங்க பார்ப்பீர்கள். இந்த நபர் ரோட்டு ஓரத்துல நிக்கிறார், ஒரு சில நபர்களை கூட்டிட்டு மாலை எல்லாம் கையில இருக்கு. ஓம் பிர்லா அந்த நபரை பார்த்த உடனேயே அந்த வண்டியை நிறுத்தி இதே ராஜ் சிங் அமேரா என்கிற நபர் மாலையெல்லாம் போடுறார். So now you understand how important Raj Singh Amera is for Om Birla. This video is an excellent example for this. Now, why is this happening? எதற்காக இந்த விஷயம் நடக்கிறது நீங்க பார்க்கணும். Because ராகுல் காந்தி எப்ஸ்டீன் ஃபைலை பற்றி பேச முயற்சி எடுக்கும் போது, ஹர்தீப் சிங் புரியுடைய பெயர் எடுக்கும் போது, நரேந்திர மோடியின் பெயர், அடானியின் பெயர், அனில் அம்பானியின் பெயர் எடுக்கும்போது ராகுல் காந்தியை பேச விடாமல் தடுத்து நிறுத்திய நபர் மிஸ்டர் ஓம் பிர்லா. நர்வானே அவர்களுடைய ஒரு புத்தகம், அந்த புத்தகத்தில் எப்படி இந்திய ராணுவ அந்த கல்வான் வேலியில் நடந்த, கல்வான் காட்டியில் நடந்த அந்த டஃப் டசில் பிட்வீன் சைனீஸ் அண்ட் இந்தியன் ட்ரூப், அதை பற்றி அந்த புத்தகத்தை பற்றி பேச முயற்சிக்கும் போது அங்கேயும் ராகுல் காந்தி பேச விடவில்லை. தொடர்ந்து நீங்க பார்த்தீர்களா, லோக் சபாவில லீடர் ஆஃப் ஆப்போசிஷனை பேச விடாமல் தடுத்து நிறுத்தக்கூடிய நபர் ஓம் பிர்லாவாக இருந்தார். அப்போ லீடர் ஆஃப் ஆப்போசிஷனால் பார்லிமெண்ட்ல பேச முடியவில்லை. சோ ஒட்டுமொத்த ஆப்போசிஷனை, அதுல டிஎம்கே, சமாஜ்வாதி பார்ட்டி, சிவசேனா, காங்கிரஸ் அனைத்து நபர்களும் ஒன்றாக, இன்க்ளூடிங் டிஎம்சி, they all collectively said this person should be sacked. பாரபட்சமாக பிஜேபிக்கு சாதகமாக ஸ்பீக்கர் என்கிற ஸ்தானத்தில் உட்கார்ந்து கொண்டு இந்த நபர் பேசிட்டு இருக்காரு. இந்த நபருக்கு எதிராக நாங்க ஒரு மோஷனை கொண்டு வந்தோம். இந்த மோஷனை கொண்டு வந்த நாள்ல இருந்து ஓம் பிர்லாவால் பார்லிமெண்ட்டுக்குள் வர முடியவில்லை. அந்த எஜிடேஷன் தான் இது. இந்த எஜிடேஷன் இங்க மட்டுமல்ல. ராகுல் காந்தியுடைய ஒரு வீடியோ நான் போட்டு காட்டுகிறேன். எந்த அளவில் ராகுல் காந்தியை பேச விடாமல் பார்லிமெண்டில் தடுத்தார்கள், அதை நீங்க பார்க்க வேண்டும். பாருங்கள். सर, दो चीजें हैं सर. एक सर एप्स्टीन केस. सर 3 million files are still locked up. उसका इस विषय से कोई संबंध नहीं. मैं क्यों I want to understand. I will not allow. அனைத்திற்கான காரணம் என்ன? நர்வானேவுடைய புத்தகமா? கிடையாது. ஹர்தீப் சிங் புரி எப்படி இந்த ராஜ் சிங் அமேரா ஒரு சிறிய பானாக இருக்கிறானோ அதே போன்றுதான் ஹர்தீப் சிங் புரி இஸ் ஆல்சோ அ பான். ஒரு சிறிய ஆயுதம் மற்றும் தான் இது போன்ற நபர்கள். ஏன்னா ஹர்தீப் சிங் புரி ஒரு டேட்டா வெளிவந்திருக்கிறது. ஹர்தீப் சிங் புரியுடைய பர்சனல் மீட்டிங் வித் எப்ஸ்டீன், ஜெஃப்ரி எப்ஸ்டீன், பிளாக்மெயிலர், சின்ன சின்ன குழந்தைகளை விபச்சாரத்திற்கு தள்ளிய நபர், ஒரு கொலைகாரன். இது போன்ற நபரை ஹர்தீப் சிங் புரி நேரில் போய் சந்திக்கிறார். எதற்காக சந்திக்கிறார்? இந்த நாட்டின் டிஜிட்டல் இந்தியா, மேக் இன் இந்தியா, ஸ்கில் இந்தியா போன்ற மிக முக்கியமான ப்ரோக்ராம்ஸ்களை பற்றி பேசுவோம். பார்லிமெண்ட்டுக்கே அந்த விஷயத்தை பற்றி அந்த தருணத்துல தெரியவில்லை. யாருக்கும் இந்த ப்ரோக்ராமை பற்றி தெரியவில்லை. 2014ஆம் ஆண்டு
மே மாதம் 26ஆம் தேதி நரேந்திர மோடி பதவியேற்கிறார். இந்த நபர் ஹர்தீப் சிங் புரி 5ஆம் தேதி ஜூன் மாதம் கரெக்டா 10வது நாள் போய் சந்திக்கிறார். ஏன்னா அந்த 10 நாட்கள்ல டிஜிட்டல் இந்தியாவை பற்றி, ஸ்கில் இந்தியாவை பற்றி, மேக் இன் இந்தியாவை பற்றி ஹர்தீப் சிங் புரிக்கு எல்லாமே தெரிந்திருக்கிறது. Hardeep Singh Puri had the entire file, which none of the member of parliaments knew, none of the MPs knew, none of the ministers knew, including union ministers didn't knew from BJP. But Hardeep Singh Puri knew. So, இந்த கனெக்ஷனை நீங்க பார்த்தீர்கள்னா ஜூன் 5ஆம் தேதி 2014ஆம் ஆண்டு பர்சனலாக போய் சந்தித்திருக்கிறார் ஹர்தீப் சிங் புரி. அண்ட் ஹி சேஸ், ஒரு சில வார்த்தை தான் நான் பேசியிருக்கிறேன், ஒரு சில இமெயில்கள் தான் நாங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கணும், வேறெல்லாம் எதுவுமே நடக்காது. 62 emails has been exchanged between Hardeep Singh Puri and Epstein. 32 emails were sent by Hardeep Singh Puri and 30 emails were the reply from Epstein. Now you make me understand. June 5ஆம் தேதி he is meeting him personally. June 6th he is meeting him personally. June 8th he is meeting him personally. June 9th he is meeting him personally. Only in the month of June he is meeting him 4 times. And செப்டம்பர் 19 2014ஆம் ஆண்டு, செப்டம்பர் 23, செப்டம்பர் 24, செப்டம்பர் மாதத்துல 3 முறை, அக்டோபர் 9ஆம் தேதி, அக்டோபர் 10ஆம் தேதி, அக்டோபர்ல 2 முறை. And how? So everything, everything is connecting to நரேந்திரா. அதனால்தான் நீங்க பார்த்தீர்கள்னா ஒவ்வொரு முறையும் டொனால்ட் ட்ரம்ப் நரேந்திர மோடியை மிரட்டிக் கொண்டிருக்கிறார், தெளிவாக மிரட்டிக் கொண்டிருக்கிறார். And now Donald Trump again he comes and says, India has lost 11 aircrafts, Rafale, 11 aircrafts we have lost. Just imagine, there is no reaction from Indian side. Watch this video. Bad things happen. So, Prime Minister, I want to thank you because that was a very big deal. People have no idea. A lot of them say, "Oh, well, they weren't fighting. They were fighting. 11 jets were shot down, very expensive jets, and they were all in. Both of them were all in, and now they're not." எனக்கு கிடைத்த தகவல் படி மார்ச் 6ஆம் தேதி பட்ஜெட் செஷனுடைய அடுத்த பார்லிமெண்ட் செஷன் அமரப்போகிறது. இதில் மிக பெரிய அளவில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி எப்ஸ்டீன் ஃபைலை பற்றி மிக பெரிய அளவில் அட்டாக் செய்ய போவதாக, எப்ஸ்டீன் ஃபைலை வைத்து மிகப்பெரிய அளவில் எக்ஸ்போஷர்ஸ்களை நடத்த போவதாக கூறியிருக்கிறார்கள். ராகுல் காந்தியை தடுத்து நிறுத்துவதற்காக இது போன்ற குண்டர்களை, இது போன்ற தீவிரவாதிகளை வெளிவிட்டு ராகுல் காந்தியை மிரட்டக்கூடிய வேலையை இவர்கள் பார்க்க தொடங்கியிருக்கிறார்கள். which includes நிஷிகாந்த் தூபே, ராஜ்நாத் சிங், சிவராஜ் சிங் சௌஹான், கிரண் ரிஜிஜு, so on and on. And now these kind of people who says we will shoot Rahul. Now we need to wait and watch. இந்த ராஜ் சிங் அமேராவை கைது செய்திருக்கிறார்கள். நேற்று ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய போலீசார்கள் கைது செய்திருக்கிறார்கள். பட் will he be arrested for a longer time? இந்த நபர் மீது UAPA போன்ற வழக்கு போடப்படுமா? கிடையாது. இந்த நபர் இன்னும் ஒரு சில நாட்கள்ல வெளியில வந்துடுவார். அந்த நபர் வெளியில வரும்போது மாலையெல்லாம் போட்டு பெரிய பாராட்டெல்லாம் கிடைக்கும். மேபி he might get a position in BJP, a bigger position in BJP for doing this. That is possible. But the question is, ராகுல் காந்தி பார்லிமெண்ட்டிற்குள் பேசும் போது, அது எப்ஸ்டீன் ஃபைலாக இருக்கட்டும், அது நர்வானே அவர்களுடைய புத்தகமாக இருக்கட்டும், அல்ல இந்த நாட்டை பற்றின ஏராளமான விஷயங்கள். As a leader of opposition, he has all the right to question the government. And Narendra Modi should come up and reply, whether it is allegation or he has some solid proof. That is a secondary thing. But leader of opposition என்கிற ஸ்தானத்துல உட்கார்ந்து கொண்டு ஒரு நபர் பேசும்போது அவரை பேச விட்டு, அவர் போய் பேசினால் அவர் மீது நீங்க வழக்குகளை போடுங்கள். அந்த பார்லிமெண்ட் செஷன்ல இருந்து அவருடைய ஸ்டேட்மெண்ட்ஸ்களை, அவருடைய ஸ்பீச்சை நீக்கி விடுங்கள். தட் இஸ் a different thing. பட் பேசவே விட மாட்டோம். பேசினால் தேச துரோகி, பேசினால் பிரிவிலேஜ் மோஷனை கொண்டு வந்து உங்களை நீக்கி விடுவோம், பேசினால் உங்களை சுட்டு கொன்று விடுவோம். இந்தியாவில புதிய புதிய கோட்சேக்களை உருவாக்கி வருகிறார்கள். ஒரு கோட்சே
மகாத்மா காந்தியை கொன்றார். இப்ப வரக்கூடிய புதிய புதிய கோட்சேக்கள் இஸ்லாமியர்களை கொள்கிறார்கள், தலித்களை கொள்கிறார்கள். ராகுல் காந்தியும் சுட்டுக் கொள்ளக்கூடிய முடிவை திட்டத்தை போட்டுவிட்டார். நாளைக்கு எங்கள் போன்ற யூடியூபர்ஸ்கள் எங்களுக்கெல்லாம் பாதுகாப்பெல்லாம் எதுவும் கிடையாது, எப்ப வேணாலும் வரலாம், நடுமத்தியில சுட்டு கொண்டுட்டு போயிடலாம். பிகாஸ் we have been questioning this government, right? பத்திரிகையாளர்கள், ஆக்டிவிஸ்ட்கள், கேள்வி கேட்கக்கூடிய நபர்கள். ராகுல் காந்தி who is in Z+ security, who is a leader of opposition, அவருக்கே இந்த நிலை என்றால் எங்கள் போன்ற பத்திரிகையாளர்களுக்கு என்ன நிலையாக இருக்கும் என்று சிந்தித்து பாருங்கள். இந்த வீடியோவை பகிருங்கள். ஏன்னா இது போன்ற செய்திகள் மக்களிடம் போய் சேர வேண்டும். அதற்காக நீங்க செய்ய வேண்டிய அதே சாதாரணமான விஷயம், லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். கீழே கமெண்ட்ல உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய கேள்விகள். அதையும் தாண்டி பொருளாதார ரீதியாக எங்களை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் அருகில் இருக்கக்கூடிய QR கோடை ஸ்கேன் செய்து அதையும் செய்யுங்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.